guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, கார்ல தான் ரெடி பண்ணியாச்சு. காலையில 5 மணிக்கு கிளம்பி பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம். இங்க இருந்து ஊருக்கு போற வரைக்கும் என்னெல்லாம் நாங்க பார்த்தோம், எப்படி எல்லாம் டிராவல் பண்ணோம்னு ஒரு வீடியோ போட்டு நாங்க உங்களுக்கு அப்லோட் பண்றோம். Thank you, bye. யாரிக்கா கூப்பிடு? யாரிக்கா? இங்க உள்ள இருக்கு. சரி, எங்க அப்பா இங்க தொடச்சிட்டு இருக்காரு. பாருங்க எப்படி தொடச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீடியோ எடுக்கறாங்க. இருட்டா இருக்குல? ஆமா ஆமா फ्रेंड्स, இருட்டா இருக்கு ரொம்ப. இது எடுக்காத, இதுல பேரிகேட். இதுதான் ஃபர்ஸ்ட் டோல் கேட், மாநகரம் டோல் கேட். இதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். மாநகரம். இப்போ கால்ல ஆயிடுச்சு. இந்த டைம் 6:15. ரெண்டாவது டோல்கேட் வந்து கிராஸ் பண்ண போறோம். இது வந்து செங்கல்பட்டு டோல்கேட். நாங்க இப்போ திண்டிவனம் வந்தோம். நாங்க டிஃபன் சாப்பிட ஒரு ஹோட்டல்ல வந்தோம். அந்த ஹோட்டல் பேர் என்னன்னா A2B ஹோட்டல். ஊட்டி விடுறாங்களா? நான் வெங்காயம் எல்லாம் வச்சு தரேன், அதெல்லாம் உள்ள போகுது. சுஷ்மா சாப்பிட்டு சாப்பிட அதெல்லாம் உள்ள போகுது. மூணாவது டோல்கேட் வந்து ஆட்டோ டோல்கேட். அது நாங்க வந்து கிராஸ் பண்ண போறோம். நல்லியாவே ஏதோ சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள நாங்க என்டர் ஆக போறோம். காவேரி, நீ அடுத்து வர்றது காவேரி. கொள்ளிடம். கொள்ளிடம்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணு. கொள்ளிடம்னா காவேரியோட துணையார். துணை ஆறா? காவேரி பெருக்கெடுத்தா கொள்ளிடத்துல தான் குடி தண்ணி வந்து அப்பனா காவேரியோட துணையார் என்ன? குடி. அதுதான் அதான் சொன்னல. எனக்குள்ள தமிழ் தெரியாம இருக்காது. எனக்கு தெரியும் தமிழ்ல சொல்லு. சரி, கல்லணை எங்க இருக்கு? படிச்சல்ல சப்ஜெக்ட். கல்லணை வந்து திருச்சி. காவேரி யாரு கல்லணைய கெட்டினது யாரு? கரிகாலன். ஓ, அவ்வளோ பெரிய சரியா நீ? ஃபர்ஸ்ட் டைம்ல எடுத்தது எனக்கு. என்ன தடி புடி புடி. தண்ணி எங்க வெளிய ஊத்தணுமா? இதென்ன விளையாட்டா உங்களுக்கு? வெளியில எல்லாம் ஊத்த முடியாது. காவேரியா ஆளுங்க வர்றாங்க, தண்ணி ஊத்த சொல்றீங்க. வேண்டாம், நான் ஊத்த மாட்டேன். படையெடுத்தா வேண்டாம், ஆளுங்க வராங்க. சரி, காவேரி வந்துடுச்சுடி. கல்லணைன்னு போட்டிருக்காங்க. கல்லணைன்னு அந்த பக்கம் போனா கரிகால் சோழன் கட்டின கல்லணை. கொள்ளிடத்துல தண்ணி இல்ல, காவேரியிலயும் தண்ணி இல்ல. பாப்பா, என்னப்பா காவேரியிலயும் தண்ணி இல்ல? நதி பக்கணுமே ஈயாரியா தெரியல. இந்த சைடு தான் தெரியுது. அதுவும் ஈயாரியா சமாரி கண்ணி பண்டு. எதுப்பா இங்க கரிகாலன் கட்டின கல்லணை? காவிரி ஆத்து குறுக்கே தான் அணை கட்டியிருக்காரு. ரொம்ப தூரம் உள்ள போகணும். எனக்கு அது
ஏற்கனவே ரிட்டர்ன் வரும்போது கல்லணை போயிட்டு வரலாம். ஏய் நீ ஒரு வாட்டி வந்தடி. தஞ்சாவூர் இந்த அந்த ரோட்ல தானே போனோம். இல்லை அந்த ரோட்டில் போகணும். அந்த பக்கமா? தஞ்சாவூர் கீழே போயிடும். திருச்சி 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 வந்தாச்சு. திருச்சி சிட்டி வந்தாச்சு. திருச்சி நகர் வந்தாச்சு. நீங்க பிரிட்ஜ் பிரிட்ஜ் பாருங்க. பிரிட்ஜ் பார்த்ததே சைடுல காமிங்க. எங்க பாருங்க காவேரி ஆடு ஓடுது. காவேரி ஆடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு आवर சேனல். நாங்க அன்னைக்கே சொன்னோம் பாருங்க எங்க தங்கச்சிக்கு பல்லு விழ போகுதுன்னு. ஆனா இங்க பாருங்க நாங்க ஊருக்கு போகும்போது தான் பல்லே விழுந்திருக்கு. எங்கடி தெரியுதா? கை தெரியுதா? கையில எடுக்காத. பத்திரம் வச்சுக்க. நீ யாருக்கா? இங்க இருக்க பல்லு காமி காமி காமி. இன்னும் ஒரு பல்லு ஆடுது. ஐயோ பல்லு ஆடுதா? பக்கத்துல ரெண்டு சேர்ந்து ஆடுது பல்லு. பக்கத்துல பல்லு ஒண்ணு கூட நல்லா ஆடுங்க பாருங்க. சீ ஈ காமி காமி பல்லு போயிடுச்சு. ஈ காமி. அப்ப அதையும் பிச்சை எடுத்துரு. அது இதுதான் அப்படியே தொங்கிட்டு நின்னு ரத்தம் அப்படியே சொட்டுது. எதுல? வாய் கொப்பளிக்கிறியா நீ யாரிக்கா? வேணாம் இல்ல அது வாயில இருந்து ரத்தம் வரும். இரு நான் நிறுத்துறேன். வேணாம் இல்ல நிறுத்துறேன். வேணாம் டாடி. வேண்டாம். அவ இது பண்ணிடலாம். இல்ல சுஷ்மா அது மாதிரி இருக்கும் வாய். கையில தெரியுதா இல்லையா? பல்லு தெரியுதா இல்லையா? இதுங்க நீ கேமரால காட்ட மாட்டேங்க. அது நல்லா குட்டியா குச்சி எவ்வளவு குட்டியான பல்லு. வாய் கொப்பளிச்சிரு. இந்தா பல்ல என்னங்க பண்ணணும்? பல்ல இறங்கி அந்த மண்ணுல போச்சு. போன பெரிய பாட்டில் இருக்கா? அது கால் உள்ள போயிடுச்சு. பெரிய பாட்டில் பின்னாடி இருக்கு பாரு. தர எப்படி? ஈ காமி நீ யாருக்கா கிண்டல் பண்ண மாட்டேன். இந்த கிண்டல்ல நானே தாங்கிருக்கேன். பல்லு விழுந்திருக்கு. ஓட்டப்பள்ளின்னு சொல்லி கலாச்சிருக்காங்க என்னெல்லாம். என்னோட ஃபர்ஸ்ட் பல்லு எங்க விழுந்துச்சு தெரியுமா? பெருமாள் கோயில்ல இந்த தண்ணி குடிப்பாங்கல்ல, அது குடிச்சிட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் தொடச்சா பல்லு அப்படியே வெளியே வந்துச்சு. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பல்லு விழுந்தது. ஈ காமிடி. ஈ காமி. ஈ காமி. ஈ ஆ காமியா. ஆ காமி. செருப்புக்கு அடியில எல்லாம் கழுவிட்டியா? என்ன மலக்கப்பட்டு அலக்கத்து முடிங்க. மலக்கப்படுத்துட்டு அலக்காத்து போயிங்க. இங்க பாருங்க எங்க அப்பாவை. உந்திரிகாலை உந்திரிகாலை பல்லு விழுந்தது தெரியல. பல்லு விழுந்த மாதிரி ஆசனிக்கு பளிச்சுன்னு தெரியும். இது ஒரு டோல்கேட்டு. இது தாண்டி போனா நாங்க மதுரை என்டர் ஆயிடுவோம். மழை வேற பெய்யுது. மதுரை முட்டக்கடை அங்க போய் ரைட்டு திரும்ப. மதுரை வந்துச்சா? மதுரை வந்துச்சு. வரல. நாங்க இளநீ குடிக்க போறேன். எங்க அம்மாவும் அக்காவும் தனிச்சா. எனக்கு வந்து காலையில சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருந்தது. ஆஸ்னி இளநீ வேண்டாமா? ஆஸ்னி இளநீ வேண்டாமா? வேணுமா? ஷர்ட் உள்ள போடுங்க. சரிக்கா நில்லு. நீ வரீங்களா இல்லையா? டேஸ்டா இருக்கா இளநீ? ஆஸ்னி ஏன் டயர்டா?
மழை மழை மழை. கன்னியாகுமரி வந்தாச்சா? மழை பார்த்தாலே கன்னியாகுமரி. அதுக்கு தான் இப்போ போக போகிறோம். நான்வெஜ் என்ன வேணும் நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன வேணும்? நிகாரிக்கா வச்சு. நாங்கள் வந்து மதுரையில் ஆதிரே என்ற ஹோட்டலில் சாப்பிட்டோம். அது வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். போன வாட்டியும் நாங்கள் அதில் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு வெஜ்ஜு வேணும்னாலும் டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருக்கும். அதில் போய் நம்ம வெஜ்ஜு சாப்பிட்டுக்கலாம். பின்னாடி கட்டி தரேன். அம்மா அந்த வாட்டர் ஃபால்ஸ் எடுத்துங்க. வாட்டர் ஃபால்ஸ் எடுத்துக்கலாமா? அதை பாஸ் பண்ணிட்டு போ, பக்கத்தில் போய் எடு. அம்மா இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குமா? பாஸ் இருக்கு. இந்த ஹோட்டலில் உள்ள விசேஷம் என்னன்னா கண்டெய்னர்லேயே இந்த ஹோட்டல் கேட்டிருக்காங்க. ஃபுல் ஆஃப் கண்டெய்னர். வெளியே இருந்து சாப்பிடலாம், உள்ளே இருந்து சாப்பிடலாம். நாங்கள் உள்ளே இருந்து சாப்பிட்டோம். அப்படி போன வாட்டியும் நாங்கள் உள்ளேருந்து தான் சாப்பிட்டோம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். பல்லு போச்சே. ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்குள்ளாடி மாடு, கோழி, டக் எல்லாமே இருந்துச்சு. பழைய காலத்து லேம்பேட்டா பைக்கை இந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டல் முன்னாடி வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த பைக்கு பாருங்க. என்ன நேமு? இதெல்லாம் பழைய காலத்து பைக்கில் ஓட்டுவாங்க. இது இங்கே பாருங்க, நாங்கள் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அப்படி அழுத்தினா உடஞ்சிருவேன். நாங்கள் கோலி சடை வாங்கினா அது எப்படி உடைக்கிறோன்னு அப்பா கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கு எப்படி உடைச்சோம்? ஓ, இது வீடியோ எடுத்துட்டியா? இந்த கேமரா இந்த ஹைட்டா இருக்கு. போலே கேமரா தான், ஆனா அதுல ஒரு சில இதுல ஃபிட் பண்ணல. இதுல ஃபிட் பண்ணிருக்கோம். அது எது ஸ்பீடு காமிக்கிறது? இது நம்ம ஹைவேஸ் வாட்ச் பண்றது. ஸ்பீடு காமிக்கிறதுக்கு இது இருக்குல்ல, இதுல எழுதி இருக்கோம்ல எவ்வளவு ஸ்பீடு போறாங்கன்ற. சரி நம்ம பக்கம் வரும்போது பார்க்கலாம். இந்த பக்கம் வரது ஒர்க் அவுட் ஆகும். இங்க பாருங்க கன்னியாகுமரி இன்னும் 137. இங்க பாருங்க கன்னியாகுமரி இன்னும் 130 கிலோமீட்டர் தான் இருக்கு. கன்னியாகுமரி போக இப்படியே ஸ்ட்ரைட்டா போனா கன்னியாகுமரி வந்துடும். கன்னியாகுமரி தான் வருது. இல்ல ஒர்க் ஆகலையா? ஒர்க் ஆகலையா? ஒர்க் ஆகுது. நீங்க மெதுவா போங்க. எவ்வளவு காமிக்குது பாப்போம். எவ்வளவு காமிக்குது? 64. நாங்க இடையில ரீல்ஸ் வேற பண்ணோம். எங்க இருக்குடி? இங்க தெரியவே இல்ல. சிமெண்ட் ஃபேக்டரினா என்னதுமா? என்ன சிமெண்ட்? சங்கர் சிமெண்ட். ஸ்பீடு காட்டுது. போட்டி என்ன இத அடிச்சிட்டு இருந்தேன். இதான் என்ன சிமெண்ட்? ராம்கோ சிமெண்ட். இங்க பாருங்க, இதுதான் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி. தெரியாது நல்லா.
மரம் மறைக்குது. பெட்ரோல் போட்டுருக்கலாம் இங்க. சிமெண்ட் ஃபேக்டரி மரம் மறைக்குது. அங்க பாருங்க இப்ப கிளியரா தெரியும். இப்ப கிளியரா தெரியும். இதுக்குள்ளதான் சிமெண்ட். இவ்வளவு பெருசா இருக்குமா? அப்பா சிமெண்ட் அவ்வளவு இருக்கும்னு நான் நினைக்கல. இப்படி பிரவுன் கலர்ல இருக்குன்னு இங்க நினைக்கல. ஃபுல் வியூ சிமெண்ட் ஃபேக்டரி. ஃபுல் யூஸ் பாருங்க. நான் இப்படி எப்படி போர்டு இங்க வந்து ராம்கோ சூப்பர் கிரேட். ராம்கோ சூப்பர் கிரேட். ரோடு தான் இருக்குது. கிளியர் இல்லை, கொஞ்சம் மங்கலாத்துக்கு. இது விசாரிக்க வேற மறைக்குது. ராம்கோ சூப்பர் கிரேட். ஆஃப்டர் ஸ்கூல். இல்ல கன்னியாகுமரி. யாசினி கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. அப்புறம் என்ன இருக்கு? ஸ்டாப்பியா கன்னியா. டவச்சானா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீ அதெல்லாம் வெங்காயமா உரிக்க வேண்டாம். விண்ட்மில்ஸ். இந்த பிளேஸ் பேர் என்னங்க? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் விண்ட் மில்? கைத்தாறு. கைத்தாறு வந்துட்டோம். கைத்தார் வந்துட்டோம். கைத்தாறு. வந்துட்டோம். உங்களுக்கு இனி விண்ட் மில் நிறைய பார்க்கலாம். லைனா வந்துட்டு ஏன் விண்ட்மில் இங்க லைன் நிறைய பார்க்கலாம்? கைத்தார்னா காத்து பயங்கரமா அடிக்கும், அதனால பார்க்கலாம். காத்துல தான் கரண்ட் பண்ணுவாங்க. இதான் லாஸ்ட் டோல்கேட்டா? அப்ப இங்க இருக்காரு. இதான் லாஸ்ட் டோல்கேட்டா? இதுவும் தெரியல. நாங்குநேரி தான் கடைசி டோல்கேட். இதுக்கப்புறம் ஒரு டோல்கேட். இது நாங்குநேரி இல்லையா? இது சாலை. அம்மா பாருங்க அம்மா. சங்கர் சிமெண்ட். இதுலதான் சங்கர் சிமெண்ட். இதுக்குள்ளதான் சங்கர் சிமெண்ட் ஒழிச்சு வச்சிருக்காங்க. இதுக்குள்ளதான் சங்கர் சிமெண்ட ஒழிச்சு வச்சிருப்பாங்க. சங்கர் சிமெண்ட் இதுக்குள்ளதான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதனால இது பேர் என்ன? சங்கர் சிமெண்ட். அதனால நாங்க திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். நீ கொஞ்ச தூரம் தான். கன்னியாகுமரி கொஞ்ச தூரம் தான் இருக்கு. நாங்க போயிருக்க ஊருக்கு. நாங்க போயிருக்க ஊருக்குல எங்க ஊருக்கு நாங்க போயிருவோம். இதான் சிங்கம் படம்லாம் எடுத்தாங்களா அந்த கேப். நிறைய படத்துல இந்த கேப் வரும். இது ஆக்சுவலா எங்க இருக்கா? திருநெல்வேலியில இருக்கு. இந்த இடம் கரெக்டா வரும்போது வீடியோ எடுக்கலாம். ஆமா மேல போயிட்டு மேல இருந்து சிங்கத்தை போட்டு அப்புறம் அத ஒரு ரெட் கலர்ல ஏறி அவன் ஸ்பீடா போயிட்டான். நான் 80 கீழே போறேன். 75 72 கிரீன் காட்டுது. நாங்குநேரி. கண்ணாடி பில்டிங்கா? டோல்கேட் பில்டிங் இப்போ இனிமேல் இதுதான். அது என்ன மாடல்லாம் தெரியல. இப்படி கட்டுறாங்க. ஃபுல்லா அயன். அதுல கருப்பட்டி குடிக்கலாங்க. நல்லது மனசுல தெரியுமா? நியூ பைபாஸ் அப்படின்னு போடுறாங்க. நியூ பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே. ஆஸ்மி இங்கெல்லாம் பக்கத்துலேயே நீ வந்து பார்க்கலாம். அப்புறம் எவ்வளோ இருக்கு பாரு. விண்ட் மில் எவ்வளோ இருக்கு பாரு. எவ்வளோ குச்சிரியா நிறைய இருக்கு பாரு. பா மலை பக்கத்துலலாம் நிறைய இருக்கு. ஃபுல்லாக காத்தடி. ஃபுல்லாக இங்க பாருங்க. நாங்க நாகர்கோயில் வந்தாச்சு. நம்ம வந்துட்டோம். சொல்லு ஆசினி. நம்ம
வந்துட்டோம் நம்ம நாகர்கோயில். சூப்பர். ஆனா எங்க ஊர் இன்னும் வரல. அதுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆயிடும். எங்க ஊர்ல பாருங்க, எங்க ஊர் வரக்குள்ள இருட்டிடுச்சு பாருங்க. எங்க ஊர்ல கிறிஸ்மஸ்க்கு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நைட் எப்படி எல்லாமே தெரியுது பாருங்க. இங்கே இருக்காது, இனி அந்த மத்தியோட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தியோடு நியூ இயர் வரைக்கும் இந்த டெக்கரேஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல. பெட்ரோல் பங்கு கூட எப்படி அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாருங்க. பெட்ரோல் பங்கு பின்னாடி தெரியல. நாங்க ஒரு சர்ச்சு காட்ட போறோம், அது எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. இங்க போயிட்டு இதுதான் அந்த சர்ச்சு. அது அங்க போனா இருக்காது. கருங்கல் போனா அங்க டிராஃபிக் ஆயிடும். தோ இருக்கு கருங்கல். நீ இப்படி போக சொல்ற? அப்படி இல்லைங்க, வெள்ளி அவளையில ஹோட்டல்லாம் இருக்கு. கருங்கல்னா நீங்க உள்ள போயிட்டு டிராஃபிக்ல வெளியே எடுத்துட்டு கருங்கல் போக தேவையில்ல, இந்த ஜங்ஷன்ல இருக்காது. இதை பாருங்க, இது எங்க இருக்கு? சூப்பரா இருக்குல்ல. எங்க ஊர் இப்படிதான் இருட்டா இருக்கும். இல்ல நைட் டைம் நைட் டைம் இப்படிதான் இருட்டா இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் வீடே இருக்காது, எதுவுமே தெரியாது. இருட்டு, ஒன்லி இருட்டு. ஆனா இங்க பாருங்க, ஆன் பண்ணுங்க. இங்க ஒரு குளம் இருக்கும். இந்த பக்கம் குளம் இருக்கும். குளம் நாங்க வந்து அத பகல்ல காமிக்கிறோம், இப்போ உங்களுக்கு தெரியாது. அதான் குளமே எங்க இருக்குன்னே தெரியல, குளத்தை தேடணும். இருக்கு. அப்புறம் இப்போ எங்க ஊருக்குள்ள போகும்போது அப்படி வெளிச்சம் வரும். அப்ப கூட வெளிச்சம் வருதான்னு தெரியல. அடுத்தது இங்க நோக்கி போனா ஒரு வாய்க்கால் இருக்கும். எங்க ஸ்கூல்லயே யாருக்கு வாய்க்கால்னு சொன்னா என்ன வாய்க்கால்டா அப்படின்னு தான் கேட்கறாங்க. இவங்களுக்கு எங்க தெரிஞ்சிருக்கும். இந்த வாய்க்கால். இதுதான் எங்கப்பா, இதான் வீடு. பாட்டி என்னென்னமோ கேட்ல தொங்க விட்டு. வேண்டாம் விடு. சரி 5 3 எவ்வளவு சொல்லு? 5 3. ஐயோ, എട്ടേതാ ഡാവാ എന്നാ എന്തത് കട്ട്ലറ്റ് അതെനിക്കറിയാം. എന്താ എല്ലാവർക്കും റൗണ്ട് ഷേപ്പില്, എനിക്ക് മാത്രം ഹാർട്ട് ഷേപ്പില്? இருக்கிறது ஒரு ஆர்ட், எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும்? அதான் உனக்கு மட்டும். പിന്നെന്തിനാ അമ്പ്? ஆர்ட்னா அம்பு இல்லாமையா? ഈ ഹാർട്ട് കൊടുക്കുന്ന അമ്പ് വിടുന്ന വേലയെല്ലാം ഇവിടെ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பாய்.